ஸோ ஏன் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆச்சு? எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தோம், மார்க்கெட் ஏற போகுது, ஃபேவரபிள் கவர்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்ஃபபெட், மெட்டா இது எல்லாமே வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை மாற்றி வரும்போது வெறும் வார் மட்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது கூடவே இந்த மாதிரி கரன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ், அது இல்லாமல் யூஎஸ் டேட்டா அண்ட் யூஎஸ் வந்து இந்த காரணங்களுக்காக ரிசெஷன் போக போகுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, 1 கோடி ரூபாய் ட்ரேடிங்கில் டர்ன் ஓவர் பண்ணுறவங்களும் கிட்டத்தட்ட மோர் தென் 70% வந்து பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அது ஒரு ஆச்சரியமான தகவல். ஸோ அது ஏன் நடந்துச்சு, இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. அதற்கான விடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரிஃப்ளெக்ட் மணி நேயர்களுக்கு வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட். ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்து ஒரு பெரிய கிராஷ் வந்துச்சு. ஸோ எலெக்ஷன் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணப்போ ஒரு பெரிய ஃபால், அதுக்கப்புறம் ஒரு மறுபடியும் ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்போது லாஸ்ட் 2 டேஸில் பார்த்தீங்கன்னா, போன வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபால். ஸோ அது ஏன் நடந்துச்சு, இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்ற கேள்வி வந்து எல்லார் மனசுலையும் இருக்குது. அதற்கான விடை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஏன் ஸ்டாக் மார்க்கெட் பெரிய கிராஷ் ஆச்சு? எல்லாருமே பாசிட்டிவாக இருந்தோம், மார்க்கெட் ஏற போகுது, ஃபேவரபிள் கவர்மெண்ட் எல்லாம் இருந்தாலும் லோக்கலாக நடக்கிற விஷயத்தினால இல்லை, குளோபல் மேக்ரோ எக்கனாமிக் கண்டிஷன். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் வந்து நிறைய காரணங்களால கீழே விழலாம், ஏறலாம். ஒன்று லோக்கல் கண்டிஷன்ஸ், அதாவது மான்சூன் போயிடுச்சு, மழை பெய்யல, கவர்மெண்ட் வந்து ஸ்டேபிளாக இல்லை, இன்ஃப்ளேஷன், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறுது, இந்த மாதிரி காரணங்கள். இது வந்து லோக்கல் எக்கனாமிக் கண்டிஷன்ஸை பொறுத்து, மற்ற விஷயங்களை பொறுத்து இது குறையறதுக்கான வாய்ப்புகள். இதை தாண்டி இங்கே எல்லாம் ஸ்டேபிள் தான் இருக்குது, இந்தியா இன்னும் வளரும் அப்படின்றது உண்மை. குளோபல் கண்டிஷன்ஸ்னால மற்ற எல்லா நாட்டோட மார்க்கெட்ஸும் அஃபெக்ட் ஆகும். அது மாதிரி வந்து யூஎஸில் போன வாரம் பார்த்தீங்கன்னா டெக் ஸ்டாக்ஸ் தான் வந்து பயங்கர ராலி ஆச்சு. ஒரு லாஸ்ட் 5 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய க்ரோத்தை சந்திச்சது. அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், கூகுள், ஆல்ஃபபெட், மெட்டா இது எல்லாமே வந்து ஏஐயில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் உள்ள பணம் போயிட்டே இருக்குது. பட் அதோட ரிசல்ட்ஸ் வரலை அப்படின்றது கூகுள் அனௌன்ஸ் பண்ணோடனே அதோட ஸ்டாக் குறைஞ்சிது. அதோட ரிப்பர்கஷன்ஸாக இந்த எல்லா கம்பெனிஸ், மைக்ரோசாஃப்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் அடி வாங்குச்சு. ஸோ ஏஐயோட ரிசல்ட் வருமான். கூடவே ஃப்ரைடே அன்னைக்கு யூஎஸ்ல வந்து நம்ம அன்எம்ப்ளாயபிலிட்டி, வேலை வாய்ப்பின்மை, அங்க வந்து யூஸ்வலா டேட்டாஸ் வந்து எவ்ரி 2 months ஒன்ஸ் டேட்டா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். அது வந்து போன மாசம் ரொம்ப அதிகமாயிருச்சு, வேலை வாய்ப்பும் குறைஞ்சு போச்சு, நிறைய ஜாப் கட்ஸ் இருக்கு, இந்த மாதிரி நியூஸ் வந்தோடனே அது அலாங் வித் ஏஐ இது எல்லாம் சேர்ந்து, ஏஐ டேட்டா பற்றி வந்த நியூஸ் எல்லாம் சேர்ந்து யூஎஸ்ல டெக் ஸ்டாக்ஸ் கிராஷ் ஆச்சு. அப்படியே ஸ்டாக் மார்க்கெட்டும் பயங்கர ஃபால் சந்திச்சுது, நாஸ்டாக்ல, டோ ஜோன்ஸ்ல. கூடவே வீக்கெண்டில் நம்ம ஜப்பான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் சென்ட்ரல் பேங்க் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் 30 வருஷத்துக்கு மேலே கழிச்சு 0%லேருந்து 0.25% கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஒரு 0.25% இதெல்லாம் என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட $4 trillion வந்து அங்கேருந்து கடன் வாங்கி, ஜப்பனீஸ் சென்ட்ரல் பேங்க்ல கடன் வாங்கி மற்ற நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. உதாரணமாக இந்தியன் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அப்புறம் மற்ற இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது நிறைய பேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து 0% இருக்கும்போது வெறும் அசல் கொடுத்தா போதும், பட் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும் போது கடன் அதிகமாக, இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இது கூடவே வந்து ஜப்பனீஸ் எண்ணில் பே பண்ணும்போது அந்த ஃபாரெக்ஸ் இந்த சார்ஜஸ் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அதிகப்படியான இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் இல்லைன்னொன்னே ஜாப்பனீஸ் மார்க்கெட் ஆன் மண்டே வந்து கிட்டத்தட்ட ஓவராலாக ஒரு 20% வரைக்கும் ஃபால் ஆச்சு. அதனால மற்ற நாட்டில் அங்கே அஃபெக்ட் ஆனோடனே தைவான், கொரியா இந்த மாதிரி நாட்டிலையும் வந்து ஒரு மிகப்பெரிய ஃபால். ஸோ யூஎஸில் ஆரம்பிச்சு ஜப்பனீஸ், அந்த தைவான், கொரியன் மார்க்கெட்ஸ் அஃபெக்ட் ஆனோடனே இதுக்கு நடுவில் ஈரான், இஸ்ரேல் வாரம் பார்த்தீங்கன்னா ஈரான் வந்து ரிட்டாலியேட் பண்ண போகிறோம், நாங்களும் வந்து குண்டு போடுவோம், அந்த மாதிரி ரிட்டாலியேட் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு பிரச்சனை மாற்றி வரும்போது வெறும் வார் மட்டுமே ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். அது கூடவே இந்த மாதிரி கரன்சி ரிலேட்டட் இஷ்யூஸ், அது இல்லாமல் யூஎஸ் டேட்டா அண்ட் யூஎஸ் வந்து இந்த காரணங்களுக்காக ரிசெஷன் போக போகுது. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் நல்லா இருக்கா, இது ரிட்டர்ன்ஸ் வருமா, அந்த மாதிரி விஷயங்களை மட்டும் பார்க்குறோம், டேட்டா நல்லா இருக்கான்னு பார்க்குறோம். அண்ட் பணம் வர என்ன ஆகும், உள்ள பணம் வருது, உள்ள டேட்டா ஸ்டாக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இதுதான் எல்லாருக்கும் தெரியும். பட் இதை தாண்டி இந்த மாதிரி குளோபல் கண்டிஷன்ஸ்னால ஃபாரின் பணம் வெளியே போனாலும் இந்த இஷ்யூஸ் வந்து மாறாது. ஸோ சடன் ஃபால் வரும்போது உங்ககிட்ட பணம் இல்லாத போது உள்ளே போய் பணம் எடுத்தீங்கன்னா லாஸ்ட்டில் தான் எடுப்பீங்க. அண்ட் ட்ரேடிங் பண்ணும்போதும் F&O ட்ரேடிங் இல்லை இன்ட்ராடே ட்ரேடிங் இந்த மாதிரி காலகட்டத்தில் பண்ணும்போது வாலட்டாலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும்.
நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் உள்ளே வரும்போது அடுத்த நாள் வந்து வேறு மாதிரி ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களால் வந்து அதை மேட்ச் பண்ண முடியாது, லாஸ் வர்றதை அவாய்டே பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் உண்டு. ஸோ இப்போ குறையும் போது வாங்கினா நல்லது தானே சார், நீங்கள் ஏன் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, பையிங் இந்த டிப்புன்றது ஒவ்வொரு டிப்பு வரும்போதும் இன்னும் கீழே போயிட்டே இருந்ததுன்னா எவ்வளோ நாள் உங்ககிட்ட பாக்கெட்ஸ் டீப்பாக இருக்குது, அதாவது பணம் போடுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. நேற்று கூட ஒருத்தர்கிட்ட பேசும்போது மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, நான் பணம் கொஞ்சம் உள்ளே போட்டிருக்கேன் அப்படின்னு. சரி, இன்னும் குறைஞ்சா இன்னும் போடுவேன், இன்னும் குறைஞ்சா இன்னும் போடுவேன். அந்த கான்வர்சேஷன் எவ்வளோ தடவை நான் கேட்கும்போது அவங்களால உள்ளே போட முடியும். அதாவது ஒரு 10 தடவை டிப் ஆகுது, ஒரு பெரிய ஃபால் வருது, ஒரு 10% 20% வர வரைக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்ட ஸ்டாக் 10% 20% குறையுது. ஓவரால் சென்செக்ஸ் மட்டும் 10-20% குறையுது அப்படின்னா உங்களால் எவ்வளோ பர்சன்டேஜ் உள்ள பணத்தை போட முடியும், நீங்கள் போட்டிருக்க ஸ்டாக்ஸ் ஓவராலாக எவ்வளோ நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் காமிச்சிருக்கும் அப்படின்றது வந்து நம்மளால் கணிக்க முடியாது. அப்போது இது பையிங் இந்த டிப்பான்னு பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் அதிகமாக இருக்குன்றது எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க. டைரெக்டாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸில் பேசும்போது அங்கே ஈக்விட்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கவங்களாம் சொல்கிறதும் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஓரியன்ட் ஸ்டாக்ஸ் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் ரொம்ப ரொம்ப கம்மி, எக்ஸப்ட் ஃபியூ செக்டார்ஸ் அப்படின்ற மாதிரி, அந்த ஃபார்மா, அந்த கன்சம்ஷன் தீமில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அதுவுமே வந்து ஓவராலாக எல்லாத்துலேயும் போய் பணம் போடுறது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நேற்று எல்லா செக்டார்ஸும் பயங்கர ஃபால் ஆச்சு, எல்லா ஸ்டாக்ஸுமே குறைஞ்சிது. ஐடி ஸ்டாக்ஸ் நெக்ஸ்ட்டு 6 months to 1 year சேஃபான பெட்டு தான். பட் இருந்தாலும் நம்பர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா லார்ஜ் கேப் ஐடி ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மேபி நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எல்லாருமே. அண்ட் ஃபார்மா, கன்சம்ஷன், எஃப்எம்சிஜி மாதிரியான செக்டார்ஸில் நீங்கள் பணம் போடுறது, அதுலேயுமே ஸ்டாக் ஸ்பெசிஃபிக்காக நம்பர்ஸ் அனலைஸ் பண்ணால் உங்களால் ஆட் பண்ண முடியும். அண்ட் இப்போது லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்களா, இல்லைனா மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நான் பணம் போட்டுக்கிட்டே வரலாமான்னா, நீங்கள் எவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, இல்லை அடுத்த 6 months எவ்வளோ பணம் போட போகிறீங்க அப்படின்னும் போது நீங்கள் ஸ்டாக்கை ஐடென்டிஃபை பண்ணுறது ரொம்பவே முக்கியம். அது பேங்கிங் செக்டராக இருக்கலாம், எந்த செக்டராக இருந்தாலும் அந்த கம்பெனி நல்ல கம்பெனியாக, இந்த வேல்யூஸ் குறையும் போது நான் கொஞ்சம் ஒரு 20-30% ஆட் பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் குறையும் போது நான் ஆட் பண்ணுறேன் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு 1 year 6 months to 1 year மார்க்கெட் வோலட்டாலிட்டி கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. அண்ட் அகெயின் அந்த ஜப்பனீஸ் எண்ணை பற்றி பேசணும். அந்த எண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பணத்தை எடுத்துகிட்டு போய் பேங்க்கில் கொடுத்தீங்கன்னா, லோன் வாங்கினீங்கன்னா 0%, பட் பேங்க்கில் போய் டெபாசிட்டாக வச்சிங்கன்னா நீங்கள் வந்து பேங்க்குக்கு ஃபீஸ் மாதிரி கொடுக்க வேண்டியிருக்கும். ஸோ அந்த பிரச்சனை அங்கே இருந்துச்சு. ஸோ அதனால் எல்லாரும் கடன் வாங்கி மற்ற நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து ரிவர்ஸ் ஆகுது. இந்த பணத்தை திருப்பி கட்டும் போது கேரி ட்ரேட் இது வந்து ரிவர்சல் ஆகும்போது இந்த ட்ரெண்ட் எவ்வளோ நாள் கண்டினியூ ஆகும், இது உடனே மாறுமா அப்படின்னு தெரியாது. அண்ட் அகெயின் சைனீஸ் மார்க்கெட்டை பற்றி நமக்கு தெரியாது, அங்கேயுமே வந்து என்ன ஆக போகுது அப்படின்ற விஷயம். ஏன்னா இட்ஸ் அ க்ளோஸ் மார்க்கெட்னு எப்போவுமே சொல்லுவாங்க. ஸோ உலகத்தில் எல்லா இடத்துலையும் பிரச்சனை ஆகும்போது இது வந்து ரிப்பர்கஷன்ஸ் ஒரு இடத்துல பண்ணும்போது இன்னொரு இடத்துல அதோட எஃபெக்ட் காமிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. யூஎஸ் அண்ட் இந்தியா வந்து டீகப்பிள், அதாவது தனித்தனி நாடு எல்லாம் இப்போ லோக்கல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு அப்படின்னாலும் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் அண்ட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ், அப்புறமா இபிஎஃப், என்பிஎஸ், இந்த மாதிரி எல்லா பணமும் உள்ள பணம் அண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் பணம் போட்டுட்டு இருக்காங்கன்னு பேசினாலுமே குளோபல் கண்டிஷன்ஸ் வரும்போது ஹியூமன் எமோஷன்ஸை பொறுத்து தான் இன்வெஸ்ட்மெண்ட். அப்போ உங்கள் பணம் உள்ளே போட ரெடியாக இருக்கீங்களா அப்படின்றது. பட் அண்ட் அகெயின் இப்போ இன்னொரு முக்கியமான கேள்வி, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணலாமா? இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷ் வந்துச்சுன்னா இன்னும் குறைஞ்சதுன்னா என்ன பண்ணலாம்? எஸ்ஐபியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாங் டேர்ம் குறைஞ்சது ஒரு 5 வருஷத்துக்கு மேலே போடுறீங்க அப்படின்னா தாராளமாக கண்டினியூ பண்ணுங்கள். பிரேக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் மார்க்கெட் குறையுதா நியூஸை பாருங்கள், கேட்டுக்கோங்க, வீடியோஸ் இந்த மாதிரி பாருங்கள், விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. பட் லாங் டேர்மில் என்ன தான் குறைஞ்சாலும் நீங்கள் யூனிட்ஸ் அதிகமாக பை பண்ணுவீங்க. லாங் டேர்மில் அது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். பட் நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் உங்களுக்கு பணம் வேணும் இல்லை எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஈக்விட்டியாக இருந்ததுன்னா இப்போவே நீங்கள் யோசிக்கணும். சரி, ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் பணத்தை போட்டு எனக்கு ப்ராஃபிட் இருக்குது, இப்போ எடுக்கலாமான்னா அகெயின் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது. உங்களால் ஒரு நல்ல ஸ்டாக் கண்டுபிடிக்க முடிஞ்சால் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இல்லை போட்ட பணத்தில் ஒரு 50% 100% ப்ராஃபிட்டில் இருக்குன்னா அந்த கேபிட்டலை மட்டும் விட்ரா பண்ணி வச்சுக்கிறது நல்லது. இப்போ வந்து கேஷாக இருந்ததுன்னா மார்க்கெட் கிராஷ் வரும்போது இந்த கேஷை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஒரு நல்ல பேங்க்கோ இல்லைனா ஃபினான்ஷியல் செக்டாரோ இல்லை ஃபார்மா, எஃப்எம்சிஜி இப்போ நம்ம சொன்ன மாதிரி, ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேல்யூ நம்பர்ஸ் வந்து குறையும் போது உங்களுக்கு வேல்யூபலாக தெரியும். ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோவாக இருக்கலாம், டெப்ட் டு ஈக்விட்டி குறையுது, அண்ட் அந்த கம்பெனியோட ஃபியூச்சர் க்ரோத் ப்ராஸ்பெக்ட் நல்லா இருக்குது, அந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸில். அண்ட் மேனுஃபேக்சரிங் தீம் நிறைய மேனுஃபேக்சரிங் தீம் பொறுத்து அந்த மாதிரி கம்பெனிஸ்லேயும் நீங்கள் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி வைக்கலாம்.
ஸோ கிராஷ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. யூஸ்வலாக வாரன் பஃபெட் சொல்கிற டயலாக் லைன்ஸ் தான் இப்போ எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. when you are fearful be greedy. அதுதான் வந்து ஒரு இன்வெஸ்டருக்கு முக்கியமான லைன். பட் ஆனால் நீங்கள் வந்து அந்த லைனை எவ்வளோ ஃபாலோ பண்ணுறீங்கன்றதும் முக்கியம். அண்ட் இந்த பையிங் இந்த டிப்ஸ் வந்து கேஷ் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ எடுத்த உடனே ஃபுல்லாக வாங்கிட்டீங்கன்னா அடுத்த டிப் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபியர்ஃபுல்லாக மாறிடுவீங்க. அப்போ வந்து நீங்கள் ஃபியர்ஃபுல்லாக வரும்போது பணத்தை எடுத்துடலாமா அப்படின்ற யோசனை வரும். ஸோ இது மார்க்கெட் டெர்மினாலஜியில் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட் டெர்மினாலஜியில் கேச்சிங் த ஃபாலிங் நைஃப்னு சொல்லுவாங்க. ஸோ 2008 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 6 months ஆச்சு. அந்த 21,000 பாயிண்ட்ஸ் அப்போது இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் சென்செக்ஸ் இருந்தது. ஒரு 6 monthsல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,000 வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவைவ் ஆச்சு. அது வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு இன்னொரு 10 to 12 monthsக்கு மேலே ஆச்சு. மறுபடியும் ஒரு 16,000-17,000 போகிறதுக்கு. ஸோ இந்த கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. நீங்கள் நடுவில் அந்த எடுத்தோடனே ஃபஸ்ட்டு கிராஷ் வரும்போதே ஒரு 10-20% வரும்போதே இன்வெஸ்ட்மெண்ட் ஃபுல் பணத்தையும் போட்டிருந்தீங்கன்னா அடுத்த 1.5 years உங்களால் அந்த இடத்துல அப்படியே இன்வெஸ்டடாக இருக்க முடியுமா அப்படின்ற கேள்வி. அப்போது வந்து உங்களால் அவசர தேவை இருக்குது, உங்கள் எல்லா பணத்தையும் ஸ்டாக்கில் போட்டிருந்தீங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக பண்ணியிருப்பீங்க. அப்போ லாஸில் தான் எடுத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் லாஸ்ட் 5 yearsல நடக்கல, லாஸ்ட் 10 yearsலையும் வரல. 2008-9க்கு அப்புறம் அக்ராஸ் த வேர்ல்டு பெரிய கிராஷ் வந்தாலும் உடனே ரீபவுன்ஸ் ஆயிடுச்சு. கோவிட் டைம்லேயும் பார்த்தீங்கன்னா 41,000 பாயிண்ட்லேருந்து 25,000 பாயிண்ட் வந்தது. ஒரு 4 monthsல நிறைய நல்ல பவுன்ஸ். பட் யாரெல்லாம் பணத்தை போட்டிருந்தாங்களோ பயந்துட்டு எடுத்தவங்க லாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போவுமே வந்து செபியோட இன்ட்ராடே ட்ரேடிங்கை பற்றி ஒரு ரிசல்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அனலைஸ் பண்ணது. 71% இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பணத்தை விடுறாங்க அப்படின்றதும், ₹1 கோடி ட்ரேடிங்கில் டேர்ன் ஓவர் பண்ணுறவங்களும் கிட்டத்தட்ட மோர் தென் 70% வந்து பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அது ஒரு ஆச்சரியமான தகவல். இது ஆச்சரியன்றதை விட நம்பர்ஸ் வந்து ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு வந்து முக்கியமான தகவல். ஸோ லாஸ்ட் இயர் வந்து F&O ட்ரேட் பண்ணுறவங்க மேக்ஸிமம் 90%க்கு மேலே பணத்தை லூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த வருஷம் இப்போ வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி ஒரு டீட்டெயில்டு டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் போய் பாருங்கள். ஸோ ட்ரேடிங்கிறது வந்து எல்லா நாளும் ட்ரேட் பண்ண முடியாது. 20 நாள் இருக்குன்னா மார்க்கெட் கண்டிஷன் ஃபேவரபுளாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த ட்ரேடிங் சிக்னல் கிடைக்கும் போது மட்டும் பண்ணால் தான் ப்ராஃபிட். ஸோ நீங்கள் ஒரு ஒர்க்கில் இருக்கீங்க, இல்லைனா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னும் போது பேரலாக ஒரு பாசிவ் இன்கம்காக ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷன்ஸை பார்த்து ட்ரேட் சிக்னல்ஸ் கிடைக்கல உங்களுக்குன்னா அன்றைக்கி அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதையும் மீறி ட்ரேட் பண்ணி நான் பணத்தை பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா பணம் வந்து ஒரே நாளில் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே ஜாஸ்தி. ஏன்னா போட்ட இடத்துல எடுக்கணுன்ற ஒரு மென்டாலிட்டி வந்துடும். இதுதான் பிஹேவியரல் பயாசஸ். இதை கண்ட்ரோல் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்டில் பணம் பண்ணுறது தான் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். ஸோ சிம்பிள் லாஜிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா பணத்தை வந்து கம்மியாக இருக்கும்போது வாங்கணும், மேலே போகும்போது விற்கணும். பட் அதை ஃபாலோ பண்ணி எத்தனை பேர் ப்ராஃபிட் பண்ணுறாங்கன்னா ரொம்பவே கம்மி, single digit percentage தான். ஸோ நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் கிராஷஸில் ஆல்ரெடி ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேபிளான லார்ஜ் கேப் கம்பெனிஸ். ஒன்ஸ் அந்த குறையும் போது பெரிய ஃபால் இருக்குது குறையுது அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்பர்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. அண்ட் இப்போ வந்து கிரிப்டோ கரன்சியும் நிறைய ஸ்டேபிள் ஈக்விட்டிக்கு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லியிருந்தாங்க. பட் கிரிப்டோவும் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட $62,000 மேலே டாலர்ஸ்க்கு மேலே இருந்தது. $52,000 கிட்டத்தட்ட $10,000 வந்து ஒரே நாளில் கிராஷ் ஆச்சு. அதுவுமே யாருமே எதிர்பார்க்கல. ஸோ அப்போவுமே வந்து உங்கள் பணம் வந்து நம்ம இந்தியன் ரூபியில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் சேஞ்சஸ் இருந்திருக்கும். அப்போ வந்து நம்ம பணத்தை எடுக்கிறோமா இல்லை லாஸில் இருக்கா, அதுவும் பெரிய விஷயம். ஸோ கிரிப்டோவும் ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. ஈக்விட்டியில் பிரச்சனை வந்ததுன்னா இங்கேயுமே குறையுது. கோல்டு சில்வரும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்ஜினல் ஃபால் இருந்தது. பட் ஸ்டேபிளாக கம்பேர்ட் டு ஈக்விட்டி அந்த அளவுக்கு குறையாது. சரி இது வந்துச்சு நான் அடுத்த நாளும் குறையும் வெயிட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு. இதை பேஸ் பண்ணி இந்தியன் மார்க்கெட்ஸ் அண்ட் அக்ராஸ் வேர்ல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒன்றும் புரியாமல் இருக்கிறதுக்கு பதில் சிச்சுவேஷன் அனலைஸ் பண்ணுங்கள். ஃபுல் பணத்தை போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி அப்பப்போ மாற்றி வச்சுக்கிறது நல்லது. பட் சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி வேல்யூ ஸ்டாக்ஸ், அந்த வேல்யூவேஷன் கம்மியாக இருக்கும் போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், அதிகமாக இருக்குன்னா வெயிட் பண்ணுங்கள். இந்த கம்பெனி இந்த லெவலில் வந்தால் மட்டும் வாங்குவேன்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக வரும். அது எவ்வளோ பெரிய கம்பெனியாக இருந்தாலும் வேல்யூவேஷன்ஸ் குறையும். அந்த குறையிற டைமில் வாங்குறது தான் நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். ஸோ கிராஷ் வந்ததுன்னா பயப்படுறீங்க அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட் பக்கம் வராமல் இருக்கிறது நல்லது. நானும் பணம் பண்ணணும் ஆசைப்பட்டு யாரோ சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து ப்ராஃபிட்டில் லூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து உங்கள் கேபிட்டலை லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் நிறைய அனலைஸ் பண்ணுங்கள், நல்லா கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களாலையும் ஸ்டாக்கில் ப்ராஃபிட் பண்ண முடியும்.